ஜெபம் செய்வோம். இரவையும் பகலையும் உண்டாக்கி இரண்டு பாலியங்கள் சேர்ப்பு வாக்களித்தவரே, நம்முடைய எங்களோடு எங்களை வழிநடத்தி மாறிக் கொண்டு வந்த காய்மை துதிக்கிறோம். சிந்தனை சொல்லும் செயலும் குருமாய் செய்த பாவங்களை உணர்த்தி எங்களை மன்னியும். திரும்ப திரும்ப தவளை எங்கள் செய்யாதிருக்கட்டும். நீதியுள்ள நியாயாதிபதியே, நாங்கள் செய்து முடித்த எல்லா வெளிக்கெட்ட பலனை எங்களுக்கு தாரும். எவரையாவது நாங்கள் புண்படுத்தியிருந்தால் எங்களை மன்னியும். அவரோட சென்று மன்னிப்பு கூறும் தாழ்மையான மனதை எங்களுக்கு தாரும். சூரியன் மயம் கோவன் மறந்து என்று சொல்லியிருக்கிறதே, நான் அனைத்து ஆசுமை போற்றுகிறோம் தேவா. உணவடித்தீர், உடை தந்தீர், உறைவிடம் கொடுத்தீர், உடல்நலம் மருளினீர், உறவுகளை ஏற்படுத்தினீர், உற்சாகம் ஊட்டினீர். ஊரங்கால் தொங்கல் முறை காக்கிறவரே, எங்கள் ஆவி ஆன்மொழி யாவற்றும் மேலும் ஒப்படைக்கிறோம். கண்மணி போல் எங்களை காத்தரலும். இயேசு சும்மாய் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளையும் 120வது பாடலை பாடவும். கீதங்களும் கீர்த்தனை 120வது பாடல். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டு வந்தீர். கீதங்களும் கீர்த்தனைகளே 120வது பாடல். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டு வந்தீர். ஏற்றீர் வெயில் குளிரை காட்டு மீறுகத்துணை மாஞ்சோவுமக்கு தாரை கல்வுமக்கு பஞ்சனை உம்மை போல நாங்களும் லோகத்தை வெறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் கற்பியும். சாத்தான் சீரியதீர்க்கும் போதம் தேகம் ஆவியை சோர்ந்திடாமல் காத்திடும். வேண்டீரே நீர் அவனை, அப்போதெங்கள் ஆவிக்கும் மாசமாதானம் உண்டாம். தூதர் கூட்டம் சேவிக்கும் பாக்கியவான்கள் ஆகுவோம். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். சர்வ மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல இப்படி விலைகளை விட்டு வலிவை அடைந்து போனோம். யோசனை விருப்பம் மிகவும் நடந்தோம். முது வருஷத்த கல்பனை விரதமாய் கூட்டம் செய்தோம். செய்யத்தக்குள்ளே செய்யாமல் செய்யத்தரவாய் செய்து வந்தோம். மேல் சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரை கத்தனாகிய சிசுவனமாய் வந்தல் சுவாத்திட்டபடியே இவற்றில் எங்களுக்கு இறங்கும். தப்பியடிக்க எங்கள் மேல் உரிமையாயிரும். பாய்த்து கூட்டம் எங்களை சீர்படுத்தும். நெருக்கமுள்ள பிதாவே, வருஷத்துமே உண்டாகும்படி அனைதே பக்தியும் நீதியும் திருவிட்டாண்டு வர இயேசு சமயங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மனித சுவாம லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எல்பாசலை கட்டளம் மிகுந்த இறக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விளையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோம் ஆகிய இயேசு சுமைமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எல்லா பற்றி எங்களுக்கு கண்டு தாரும். வருஷங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களின் மன்னியும். எங்களை சோதனைக்கு பேசிக்கப்படாமல் தீமற்றச்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் மைமையும் என்றடைக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரன் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாய்
வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 வசனங்கள் 105 முதல் 120 முடிய. 119 சங்கீதம் 105 வசனம் முதல் 120 வசனம் வரை. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உடைய வேதத்தை மறவேன். உடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். என்னை ஆதரித்தலும் நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமுடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாய் இருப்பேன். பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறேன். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். கண்மத்திற்பு பிறந்தார். போந்தி விழத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறையுண்டு மாறி தடுப்பு பாதால் திணிகிறார். 3ஆம் நாள் மருத்துவ இருந்தனார். வேண்டிய வலது வாசல் வீட்டிருக்கிறார். அவர் தந்த உள்ளோரி மருத்துவ நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்தியம் விசுவாசிக்கிறேன். ஆமென். யாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. யோசுவா 24ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். ஒரு தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேகீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபுக்கும் அவன் பிள்ளைகளுக்குமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்த காரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர் மேல் புரள செய்து அவர்களை மூடி போட்டார்.
நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற போது அவளை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவளை உங்கள் முகத்தினின்று அழித்து விட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடும் யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து அனுப்பினான். பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பின்பு யோர்தான் கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிருகாசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவளை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குழுவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒளிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகள் ஆகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரயோஜனமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்றார்கள் என்பது வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. உங்களை சாழ்த்தி நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரை தொடர்ந்து வழி நடத்தியவர் ஆசீர்வாசிங்கள். யோசுவா 24ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தின் பிந்தின பகுதி. யோசுவா 24:15 வசனத்தின் பிந்தின பகுதி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயுடைய ஸ்தானத்திலே இந்த யோசுவாவை ஒரு ஊழியக்காரனாக அவர் ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் யோசுவாவை அழைக்கும் போது சொல்லுகிற வார்த்தை, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ எங்கு சென்றாலும் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உன்னுடைய கால்கள் பட்ட எல்லா தேசத்தையும் நான் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே யோசுவாவோடு கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தவராக அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 16 வசனங்களிலே பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக கடந்து வாருங்கள் என்று சொல்லி யோசுவா அங்கே ஜனங்களை அழைக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் மறந்து போனீர்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை மறந்து போன ஜனங்களாக நீங்கள் குடியிருக்கிற தேசத்தின் முறைமைகளிலே மூழ்கி போய் இருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் உயிருள்ள தேவன் என்பதை பறைசாட்டத்தக்கதாக அந்த குடிகளின் தேசத்தினுடைய வழக்கத்தை விட்டு நீங்கள் எழுந்து வாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? இவ்வளவு தூரம் உங்களை வழி நடத்தி வந்த, இவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவி செய்த, எத்தனையோ சூழ்ச்சிகள் நிமித்தமாக உங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எல்லா காரியத்திலும் இவ்வளவு தூரம் உங்களை வழி நடத்தி வந்த ஆண்டவரை சேவிக்காதபடி வேறு யாரை நீங்கள் சேவிப்ப சொல்லுகிறார். இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒன்று, நான் பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதனாக இந்த இஸ்ரவேலை இதுவரை நடத்தி வந்த, என்னுடைய குடும்பத்தை இதுவரை நடத்தி வந்த, எங்களை பரிசுத்த ஜாதியாக காத்து கொண்ட இந்த ஆண்டவரை சேவிப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இல்லை என்றால் நாங்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற இந்த தேவர்களுடைய
முடைமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஆயத்தப்படுகிறோம் என்று சொல்லி நீங்கள் முன்பாக வந்து தைரியமாக சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். அங்கே ஜனங்கள் சொல்லுகிற காரியம் என 16 வசனத்தை வாசிங்கள். 16வது வசனம். சொல்லுகிறார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. எங்களை இதுவரை நடத்தி வந்த என்னுடைய வாழ்க்கையிலே நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான பெரிய அதிசயமான காரியங்களை செய்து என்னுடைய குடும்பங்களை இவ்வளவு தூரம் நடத்தி வந்த இந்த ஆண்டவரை விட்டு விலகி செல்வது என்பது எங்களுக்கு தூரமாக இருக்கட்டும். இல்லை, ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்லுகிற காரியம் எங்களுக்கு நிச்சயமாக தூரமாக இருக்கும். இப்போது வாசிங்கள் 24ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிங்கள். 19வது வசனம். சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பது வெறும் வாக்குறுதி மாத்திரமல்ல, அதில் அடங்கியிருக்கிற காரியம் கர்த்தரை சேவிக்கிற ஜனமாக இருக்க வேண்டுமே என்றால் அது பரிசுத்தம் உள்ள ஜனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். நம் ஆண்டவருக்கு விரோதமாக மீறுதல்களை செய்யக்கூடாது என்பதை அறிந்திருக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், பாவங்களை அவர் ஒரு நாளும் பொறுத்து கொள்ளுகிற ஆண்டவர் அல்ல. இதை சொல்லுங்க. மோசுவா இந்த காரியங்களுக்குள் சொல்லுற காரியம் என்ன? இந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தம் இல்லாத தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேவர்கள் அவர்களை பரிசுத்தத்திற்கு அழைக்கவில்லை. அதற்கு பதிலாக பரிசுத்தத்திற்கு மாறாக அவருடைய இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை, தங்களுக்கென்று சொல்லி அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து போன ஜனங்களாக, தன்னுடைய மனம் போன வாழ்வை வாழ்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விக்கிரக ஆராதனை சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தம் என்ற பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை. கர்த்தரை தங்களுடைய தெய்வமாக நோக்காதிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லி அவர் வரிசைப்படுத்தி விட்டு சொல்லுகிறார், நீங்கள் இந்த சிந்தனையோடு நீங்கள் ஆண்டவரை தொடர்ந்தால் நீங்கள் ஆண்டவரை ஒரு நாளும் நீங்கள் சேவிக்க முடியாது. காரணம் என்ன? நீங்கள் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்தமுள்ள ஜாதி என்ற சிந்தனை உங்களுக்குள்ளாக வர வேண்டும். தீமை செய்யும் போது அது தேவனுக்கு எரிச்சலை ஊட்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு மறுபடியும் தெரிந்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, பாவங்களை செய்யாதிருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே யோசுவா ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். வாசிக்க கேட்ட யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது, ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டவரை தவிர வேறு யாரையும் நான் சேவிக்க மாட்டேன் என்று சொல்லி யோசுவா உறுதியாக இந்த முடிவை எடுக்க இதான் தலைப்பாக பார்க்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த வேதத்தின் சத்தியம் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் செய்கிற காரியம் சரிதான், எனக்கு எல்லா விஷயம் தான். ஆனால் என்னை பொறுத்தவரை என் மனம் போன வாழ்க்கை வாழ்வேன். இங்கே சொல்லுகிறார், இப்படிப்பட்ட உலக மனிதர்கள் வித்தியாசமான சிந்தனையை கொண்டு முடிவெடுக்கிற சூழ்நிலைகளை யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரமோ என்றால் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி என் ஆண்டவரை விட்டு விழுகிறவராக இல்லை. என் ஆண்டவரையே நாங்கள் சேவிப்பதற்கு, இந்த பரிசுத்த தேவனை நாங்கள் சேவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் 20. அங்கே யோசுவா இதை தான் அங்கே ஜனங்களுக்கு கோடிட்டு சொல்கிறார். நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்துக்கு முந்தின பகுதி வரை வாசிக்கும் போது இந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தி வந்தார் என்று சொல்லி வரிசையாக அவர் பட்டியலிடுகிற காரியங்களை பார்க்கிறோம். அங்கே ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் உண்டான உடன்படிக்கையிலிருந்து
அடுத்து எகிப்து தேசத்துக்கு நேராக கடந்து சென்று பீலையாமை அழைத்து பேசின காரியம் முதற்கொண்டு அவர் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்திலே, உங்களை சபிக்க வேண்டும் என்பது என்னுடைய சித்தம் அல்ல, அவனுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கவில்லை, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தமாக சொல்லுகிற வார்த்தை. அதை தான் சொல்ல, இதையெல்லாம் அவர் பட்டியலிட்டு தான் சொல்லுகிறார். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்று சொல்லுகிற வார்த்தை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 23. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்பது வெறும் வாக்கு அல்ல. லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம் அது தனிப்பட்ட அர்ப்பணிப்பை குறித்ததாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் காரியத்தை விட்டு ஆண்டவர் தான் பிரதானம் என்று சொல்லி வர வேண்டும் என்றால் முதலாவதாக அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அர்ப்பணிக்கப்பட்டவன். சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர வேண்டும், ஒருவன் என்னை சேவிக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கிற மனிதனாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, உலகத்தின் வாழ்நாள் முழுவதும் இந்த ஆண்டவருக்கு சேவை செய்கிற மனிதனாக இருக்க வேண்டும். அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு என்று சொல்லி எந்த ஒரு ஆசாபாசமும் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தம் என்னவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை, என் ஆண்டவர் எனக்கு என்ன காரியத்தை தருகிறாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி எல்லாவற்றிலும் தன்னை விட்டு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தரை சேவிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிதான காரியம் அல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது எளிதான காரியம் அல்ல. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி முன்னகர ஆரம்பிக்கிறோம் அப்போதுதான் நாம் சொல்ல முடியும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன். ஆண்டவரை சேவிப்பது என்பது எளிதான சொல்கிறான். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் ஆண்டவரிடத்தில் கண்டு கொண்ட காரியம் என்ன? அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இருந்தார். நான் பிலிப்பியரிலே பார்க்கும்போது மரண பரியந்தம் சிலுவையின் மரண தாழ்த்தினவராக இருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து வானோர் பூதர் யாரும் வணங்கும்படியாக ஆண்டவர் அவருக்கு அருள்னான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டவரை சேவிப்போம் என்று நாம் தீர்மானிப்போம் என்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் முன்னெடுப்பு செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மை நாமே வெறுக்காதபடி நிச்சயமாக இந்த தேவனை நாம் சேவிக்க சொல்வது போல அவரை அனுதினமும் பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கும். இரண்டாவதாக இந்த யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் தலைமைத்துவத்துக்கு உதாரணத்தை முன் காட்டுவதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் இங்கே ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் இங்கே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக இருக்கிறேன், நான் ஒரு முடிவை எடுக்கிறேன், நானும் என்னை சார்ந்த என் குடும்பமும் இந்த ஆண்டவரை சேவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி தன் தலைமைத்துவ பண்பை அங்கே வெளிப்படுத்துகிற காரியம். இது ஆண்டவரால் உண்டான காரியம். இந்த ஊழியம் ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம். அங்கே சொல்லப்படுவது மோசே மரித்து போனார், அவரோடு கூட இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இரவும் பகலும் காத்து என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை நம்பி தந்திருக்கிற ஊழியம். நான் அவரை சேவிக்கிற மனிதனாக இருக்க வேண்டுமே என்றால் இந்த உலகத்தின் போக்கின்படி வாழுகிற மனிதனாக இருக்க முடியாது. என் வாழ்க்கை வேர்பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, என் வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை, என் வாழ்க்கை பாவமற்ற வாழ்க்கை, என் ஆண்டவரை சேவிப்பதற்காக எனக்கென்று சொல்லி அல்ல, பிறனுக்குரிய காரியங்களை நோக்குவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டது போல தன்னைத்தான் வெறுத்து விடுகிற ஒரு வாழ்க்கை. தன்னை வெறுக்காத எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடும். கொஞ்சம் சுயநலம் இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று சொல்லி வாழ முடியாது. கொஞ்சம் நம்முடைய குடும்பத்தை பற்றியோ அல்லது நம்முடைய சமுதாயத்தை பற்றியோ அல்லது நமக்கு தெரிந்த மனிதர்களை பற்றியோ கொஞ்சம் நமக்கு சுயநலம் இருக்குமே ஆனால் நாம் நீதி தவறுகிற பிள்ளைகளாய் போய்விடுவோம். முகதாட்சிணம் பண்ணுவதற்கு நாம் ஆரம்பிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். யாராக இருந்தாலும் சொல்லுகிற தலைமைத்துவ பண்பு என்பதற்கு யோசுவா காரணம் கர்த்தருக்கு பயந்து
அவரை உத்தமும் உண்மையுமாய் கர்த்தரை 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். இன்னொரு வாசிங்கள். யோசுவா 24:14 வாசிங்கள். 24:14. தலைமைத்துவ உதாரணத்தை கொடுத்து நான் பார்க்க சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை இங்கே ஒரு காரியத்துக்கு நேராக, முடிவுக்கு நேராக வருகிற சூழ்நிலையிலே யோசுவாதை சொல்லனான். அவருடைய இறுதி நாட்களிலே யோசுவாதை சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் இந்த ஆண்டவரை தொடர்ந்து வந்த ஜனங்கள், இந்த ஆண்டவருடைய கரத்தினாலே நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், இப்பொழுது நீங்கள் எகிப்து தேசத்தின் வழியாக கடந்து வந்ததினாலே எகிப்தின் தேசத்தில் உள்ள முறைமைகளை நீங்கள் பின்பற்றி வருகிறீர்கள். அது மாத்திரமல்ல, அந்த நதிக்கு அப்புறத்திலே வந்த உடனே அங்கே உள்ள தேவனுடைய சிந்தனை உங்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் நீங்கள் அகற்றி விட்டால்தான் இந்த ஆண்டவரை சேவிக்க முடியும். உங்களுடைய இருதயத்திலே உத்தமம் இருக்கட்டும். இந்த ஆண்டவரை குறித்து உத்தமமாக பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருங்கள், உண்மையாக நீங்கள் ஆண்டவரை சேவியுங்கள் என்று சொல்லி அங்கே ஜனங்களுக்கு அறிவு. இப்போ 1 தீமோத்தேயு 4:12 பார்க்கிறோம், நீ விசுவாசிகளுக்கு எல்லாவற்றிலும் நீ மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை பார்க்கும். ஆண்டவர் எல்லாவற்றிலும் திருச்சபைக்கு விசுவாசிகளை மாதிரியாக வைத்திருக்கிறார். ஊழியக்காரரை இந்த திருச்சபைக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். நம்முடைய வாழுகிற வாழ்க்கை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நம் நிமித்தமாக இடரல் அடையாதபடிக்கு நாம் வாழுகிற வாழ்க்கை பிறருக்கு முன்பாக சாட்சியாக இருக்க வேண்டும். வெறும் வாயின் வார்த்தைகளாலே மாத்திரமல்ல, நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வது நம்முடைய கிரியைகள் மூலமாக வெளிப்பட வேண்டும். கொஞ்சம் சுயநலம் நமக்குள் இருக்குமே என்றாலும் இந்த காரியத்தை நாம் செய்ய, அதே சொல்லுகிறார், நீங்கள் இந்த தேவர்களை கொஞ்சம் சேவித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய இருதயத்திலே கொஞ்சம் பொருள் ஆசை இருக்கிறது, உங்களுடைய இடத்துல கொஞ்சம் விக்கிரக ஆராதனை இருக்கிறது, கொஞ்சம் இந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை வேற எங்கோ நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆலய ஆராதனையை பிரதானப்படுத்த முடியாதபடி வேறு எங்கோ உங்களுடைய சிந்தனை சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிற வரைக்கும் உங்களால் இந்த ஆண்டவரை சேவிக்க முடியாது. ஏதோ ஒரு காரியத்திலே நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று சொல்லி, திருச்சபை காரியமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய தொழில் எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு என்று சொல்லி ஆதாயத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம். ஆனால் நாம் உண்மையாகவே இந்த ஆண்டவரை சேவிக்க, அதான் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரை முதலாவது குணாதிசயம், என்னை நான் வெறுத்து விட வேண்டும். எனக்கென்று வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, பரலோகத்திற்கு நிழலாட்டமாக, பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் இந்த பூலோகத்திலே அந்த பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை நிழலாட்டமாக நமக்கு காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதுதான் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்பது. வாசிங்களேன், யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்கள். 22வது வசனம். பாருங்கள், 20ஆம் வசனம் சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்க வேண்டும். அதற்கு ஜனங்கள், அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே செய்வோம். ஆண்டவரை விட்டு நாங்கள் விலகி, அடுத்து மறுபடி சொல்கிறார், ஜனங்கள் நீங்கள் கர்த்தரை, நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சி. அங்கே யோசுவாவால் இந்த ஜனங்களுக்கு உறுதி கொடுக்க முடியவில்லை. காரணம், இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்த யோசுவா இவருடைய இருதயங்களை நன்கு அறிந்திருந்தவனாக இருந்தார். இந்த ஜனங்கள் யார் என்பது யோசுவாவுக்கு நன்றாக தெரியும். மறுபடி சொல்லுகிறார், இந்த ஆண்டவரை சேவிப்பது எளிதான காரியம் அல்ல. நீங்கள் அந்நிய தேவர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். நீங்கள் மறுபடியும் திரும்பி பழைய வாழ்க்கைக்கு நேரங்கள் சென்றுவிடக்கூடாது. பாவ வாழ்க்கை உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் மாற வேண்டும் என்று சொல்லும்போது சொல்லுகிறார்கள், இல்லை, இந்த ஆண்டவரை தான் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் ஒருவேளை இந்த உடன்படிக்கை செய்துவிட்டு இதை விட்டு நீங்கள் மறுபடியும் மறுதளித்தால் அவர் உங்களை நிர்மூலமாக்கி போடுவாரே, உங்களுக்கு தீமை செய்யத்தக்கதாக ஆண்டோடைய கரம் எதிராக இருக்குமே, என்ன செய்வது என்று சொல்லி அங்கே ஜனங்களுக்கு உணர்வுள்ள வார்த்தையை சொல்லுகிற வார்த்தை என்ன? இல்லை,
எங்களால் முடியும், நாங்களே சாட்சியம். சில நேரங்களிலே ஊழியக்காரர் நம்மளை எச்சரிக்கும் போது, இல்லை நாங்கள் விழுந்து போக மாட்டோம், நாங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் அல்ல, நாங்கள் பரிசுத்தமான ஜனங்கள் என்று சொல்லி நமக்கு நாமே சொன்ன நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த ஆண்டவர் இந்த மாலை பொழுதை பேசுகிற வார்த்தை, நம்முடைய சுய பலத்தை கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியாது. நம்மை வெறுக்காவிட்டால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல முடியாது. அவர் சொன்னது போல நமக்கு கொஞ்சம் சுயநலம் இருந்தால் கூட அந்த சுயநலம் ஆண்டவருடைய நன்மையை நம்மை விட்டு பறித்து எடுத்து சொல்வது போல நம் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஈழத்திலே தீர்மானிக்கிற அடுத்து வாசிங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவளை திருச்சபை விசுவாசிகளை கர்த்தருக்கு ஏற்ற போதனையிலே வளர்த்தெடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் கர்த்தரை சேவிப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படும் போது, இந்த கர்த்தர் தான் எங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படும் போது நீங்கள் சிச்சைகளை சகித்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே இதுவரை அவர் சொன்னது போல உங்களுடைய மீறுதல்கள் நிமித்தமாக, உங்கள் பாவங்கள் நிமித்தமாக, இந்த ஆண்டவரை விட்டுவிட்டு பொருளாசை பின்னாக விக்கிரான பின்னாக சென்றது நிமித்தமாக வருகிற சிச்சைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக இந்த தீமை வருகிறது, எதற்காக ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை கட்டலான்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகளாக இல்லாதபடி, கடந்த நாட்களிலே செய்த தவறுகளுக்காக அல்லது கடந்த நாட்டில் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடந்ததற்காக, இந்த பரிசுத்த குற்றம் உண்டாக்கினதற்காக சிச்சை. தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிச்சிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தகப்பனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே உங்களுக்கு சிச்சை உண்டு. சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை. அது உங்களை அவமாய் போய்விடாது, அது உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, உங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே கிட்டி சேர்ப்பதற்காக, நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக யார் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக. இன்னும் நாம் தெளிவாக சொல்ல போனால், நான் என்ன நிலைமையிலே விழுந்திருக்கிறேன், எந்த இடத்திலே அந்த பரிசுத்தத்தை நான் இழந்து போனேன், எந்த இடத்துல ஆண்டவர் நான் மீறுதல்களை நான் செய்துக்கிறேன் சொல்லி நம்மை சுட்டி காட்டத்தக்கதாக அந்த போதனை நிமித்தமாக அப்படிப்பட்ட போதனை வரும்போது நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர முடியும். வசனப்போல புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா. எப்பொழுது ஒரு மனிதன் இந்த ஆண்டோடைய வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ள மனிதனாக இருக்கிறானோ, எப்பொழுது இரவும் பகலும் இந்த வேதத்தையே தியானிக்கிற மனிதனாக அந்த ஒரு மனிதன் தான் வளர முடியுமே தவிர, சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், தன்னுடைய இஷ்டப்படி எல்லா சத்தியமும் தெரிந்து என்னை யாரும் கேட்க தேவையில்லை என்று சொல்லி துணிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனாக அல்ல. இந்த மாலைப்பொழுது ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? உங்களை அவர் மறுபடியும் அவருடைய சமூகத்திலே அழைத்து கொள்வதற்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் உங்களை நிலைநிறுத்துவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் மீறி நடக்காதபடி ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வரத்தக்கதாக இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை நானும் என் வீட்டாரமோ என்றால் இந்த கர்த்தரையை சேவிப்போம். அடுத்து வாசிங்கள் தீத்து 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனத்தை வாசிங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனம். சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் உன்னை நற்கிரியைகளுக்கு நீ மாதிரியாக காண்பிக்க. விசுவாசி என்பவன் எல்லாவற்றிற்கும் மாதிரியாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடாத ஜனத்திற்கும், ஆண்டவரை அறிந்து கொள்ளாத ஜனத்திற்கும், ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனத்திற்குள்ள வித்தியாசம் என்ன? நான் பேசுகிற வார்த்தை, நான் செயல்படுகிற விதம், என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற கிரியை, இவையெல்லாம் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை பிரதிபலிப்பதாக இருக்கிறவர். சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு தான் நீ மாதிரியாக காண்பிக்க வேண்டும். அங்கே சிலர் அங்கே சொல்லப்பட்டது போல இந்த நற்கிரியைகளை நம்மில் தொடங்குகிறது ஆண்டவர். இந்த நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை நம்மளை உத்வேகப்படுத்துகிறது ஆண்டவர். சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவரை சேவிக்க வேண்டுமே என்றால் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருப்பது மாத்திரமல்ல, நற்கிரியைகளுக்கும் நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல உங்கள் விசுவாசத்தை முடிவு செய்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அவர் சொல்வது போல நீங்கள் இன்று ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் உங்களுடைய நற்கிரியைகளுக்கு நீங்கள் மாதிரியாக சொல்கிற மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32 முதல் 33 வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 10:32 மற்றும் 33 வசனம்.
நானும் என் வீட்டார் கஷ்டம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? ஆண்டவர் என்னுடைய தேவன், நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், அவனை ரட்சித்தார் என்பதை என் வாழ்க்கையின் மூலமாக அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வெறும் பேச்சுக்காக மாத்திரமல்ல, வெறும் தேவைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இல்லாதபடி எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், அவர் சொல்வது போல எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவரை அறிக்கை செய்கிற பிள்ளைகள், விசுவாச அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக இருக்க சொல்லுகிறார். ஒருவன் மனிதனுக்கு முன்பாக அவன் என்னை அறிக்கை செய்தால் என் பிதாவுக்கு முன்பாக நான். அடுத்து வாசிங்கள், ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். சொல்லுகிறாள், உம்முடைய தேவன், இந்த ஆண்டவரை எந்த சூழ்நிலை நான் விட்டுவிட மாட்டேன். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இவரை சேவிப்பதை விட்டு நான் விட்டுவிட மாட்டேன். இவர்தான் எனக்கு வாழ்வு கொடுத்தவர், இவர்தான் எனக்கு நன்மை செய்தவர். இந்த உலகம் என்னை தூக்கி எறிந்த பொழுதிலே, இந்த உலகம் என்னை தள்ளின சூழ்நிலையிலே இவர்தான் எனக்கு வாழ்வு கொடுத்தார். இவர் ஒருவர் இல்லை என்றால் உலகத்தில் இந்த இன்று இருந்திருக்குமான்னு அவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டவர் தான் இந்த மாமியை எனக்கு கொடுத்தார், இந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்தார். இந்த ஆண்டவர் இனியும் எனக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். சொல்லும்போது அந்த விசுவாசம் ஒன்றும் இல்லாத சூழ்நிலை எல்லாம் இருக்கும்போது ஆண்டவரை விசுவாசிப்பது எளிதான காரியம். நமக்கு ஏற்றாது போல் எல்லாம் இருக்கும், ஆண்டவரை தேடுவது பெரிதான காரியம் அல்ல. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போனவளாக எதிர்காலம் கேள்விக்குறியோடு மாறுமோ சொல்லுகிற வார்த்தை, இந்த தேவன் தான் எனக்கு வேண்டும், இவர்தான் எனக்கு உண்மையான தேவன், இவர்தான் எனக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன் சொல்லி அந்த ரூத் ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் எதை இழந்து போனாலும் சரி ஆண்டவரை இழந்து போய் விடாதீர்கள். உடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் திரும்ப தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை இழந்து போனால் நீங்கள் மறுபடியும் அவரை தேடி கண்டுபிடிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆண்டுடைய அன்பை விட்டு நீங்கள் விலகி செல்லும். அடுத்து வாசிங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். அங்கே பாருங்கள், எலியா அங்கே ஜனங்களுக்கு சவால் விடுகிற சூழ்நிலை. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்ற. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக தெரிவாரையானால் அவரை சேவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உடைய சுயநலத்திற்காக, உடைய தேவைகளுக்காக, மற்ற காரியங்களுக்காக இந்த ஆண்டவரை மறுதலிக்கிற ஜனங்களாக இராதீர்கள். எல்லாவற்றையும் இழந்து போனாலும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இழந்து போனவைகளை 100 மடங்கு திரும்ப கொடுப்பதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 1000 மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர். ஆனால் ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி செல்லும் போது சொல்லுவதற்கு காரியம், நீங்கள் ஒரு நாளிலே எடுக்க வேண்டிய இந்த ஆண்டவர் தான் தேவன் என்று சொன்னால் இவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக 2 நினைவுகளோடு எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். அங்கே பாகால் தீசலோடு அவன் எதிர்த்து பேசுகிற காரியம், உங்கள் தேவன் இல்லை, என் தேவன் தான் மெய்யான. இஸ்ரவேலிலே ஒரே ஒரு தேவன் உண்டு, அவர் நான் சேவிக்கிற தேவன் சொல்வது நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஆண்டவரை விட்டு கொடுக்காதபடி இவரை தேடுகிற பிள்ளைகளாக நாம் வாழும்போது நன்மை செய்கிற தேவன். அடுத்து வாசிங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனத்தை வாசிங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்கள். அடுத்ததாக கர்த்தரை சேவிக்க வேண்டுமே என்றால் உறுதியான நிலைப்பாடு கொண்ட பிள்ளைகளாக இருக்கார். சொல்லுகிறார், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி இந்த ஆண்டவரை ஆராதனை செய்து விட்டு நாங்கள் பின்வாங்க போவதில்லை. நீ நிறுத்தியிருக்கிற சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை. என்னுடைய உயிரே எங்களை விட்டு போனாலும் சரி, இல்லை ஆண்டவங்களை தப்புவித்தாலும் சரி தப்புவிக்கிட்டாலும் சரி இந்த பொற்சிலையை வணங்குவேன் என்று மாத்திரம்
நினைவு கொள்ளாதே என்று சொல்லி எவ்வளவு தைரியமான துணிச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த துணிச்சல் இருக்கிறதா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடனே நாம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவதை மறந்து விடுகிறோமே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதை விட்டு விடுகிறோமே, ஜெபிப்பதை மறந்து விடுகிறோமே, வேத வாசிப்பை மறந்து. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சவால்கள் வந்தால் நம்மால் நிற்க முடியுமா? அங்கே தானியருடைய வாழ்க்கையை பார்க்கும் அந்த சூழ்நிலையை, அந்த அக்கினி சூளைகளே 3 நபர்களுக்கு மத்தியிலே 4 ஆண்டு உழவர். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக பரிதபிக்கிறவர் அல்ல, உங்களுக்காக போக்கை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், உங்களுக்காக வாக்கு கடந்த பெருமூச்சலோடு விண்ணப்பம் செய்கிற ஆண்டவர், உங்களை அப்படியே விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல, எல்லா சூழ்நிலும் உங்களுக்காக வழிவகை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். இங்கே மறந்துமாகவே கர்த்தரை சேவிக்க வேண்டுமே என்றால் உறுதியான நிலைப்பாடு கொண்ட பிள்ளைங்க. அடுத்து கடைசியாக வாசிங்கள் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 14வது வசனத்தை வாசிங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். சொல்லுகிறார், விசுவாசத்தில் விசுவாச நற்பொருளை நமக்குள்ளே பரிசுத்த ஆவியாலே காது. உங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தை, நீங்கள் ஆண்டவரத்தில் கற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசத்தை இறுதி வரை நம்ம நிலைத்து இருக்கும் போது ரட்சிக்கப்பட முடியும். அவர் சொன்னது போல கர்த்தரை சேவிக்க வேண்டுமே என்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தம்மை தேடும் அவர் பலன் அளிப்பாண்டு விசுவாசிக்க வேண்டும் சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையில அவரை சேவிக்க வேண்டும் என்றால் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக, அவருக்கென்று சொல்லி உறுதியாக நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் போல வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. அவர் சொன்னது போல இந்த 1 வருடம் இந்த மரம் இருக்கட்டும், இந்த 1 வருடம் நாம் இதற்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம், அப்புறம் உம்முடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படும் இந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளும். நம்ம தொடர்ந்து வழி நடத்தி அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான பரலோகத்தின் தகப்பனே, தூயாதி தூயவரே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின எல்லா விதமான ஜீவன் சுகபலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யோசுவா வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உன்னதமான ரகசியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நானும் கர்த்தரை சொன்ன வார்த்தை ஆண்டவரே, உண்மை சேவிப்பதற்கு தைரியத்தை தர முடியாது செவிக்கிறோம். உன்னை பலம் கொண்டு திடமனதாக இரு. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதை சொல்லப்பட வாய்ப்பு தகப்பனே. நம்முடைய பிள்ளைகள் தகப்பனே தைரியம் உள்ள பிள்ளைகளாக வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை கொண்டு அப்பா பயந்து விடாதபடி, சோர்ந்து விடாதபடி, ஆண்டவர் எங்களுக்கு வேண்டாம், இந்த வேதம் எங்களுக்கு வேண்டாம், ஜெபம் வேண்டாம், ஆலயமே வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி ஓடுகிற பிள்ளைகளாக இல்லாதபடி நம்முடைய சமூகத்தை கெட்டி சேரத்தக்க இந்த பலவீனத்தை நிமித்தமாக ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற தேவன் எங்களோட கூட என்னுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கத்தக்கதாக என்னுடைய பாடுகளை நான் மேம்படுத்த பவுல் சொன்னது போல அப்பா எந்த நிலைமை எங்களை கைவிட விடுகிற தேவன் அல்ல. இதனாலும் தமிழ் மாலை பொழுதிலே இப்போ ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஆண்டவர், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தர் இயேசு இந்த திருச்சபை பிள்ளைகளப்பா உண்மையே செய்யப்படும் தீர்மானம் எடுக்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஜாதி தகப்பனே, உமக்கண்டு கொண்டு தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம் தகப்பனே, தன்னுடைய அழைப்பை மறந்து போன ஜனங்களாக தாங்கள் யார் என்பதை அப்பா அறியாதபடி பிசாசன் மனக்கண்களை குருடாக்கி பார்க்கிறோம் தகவல் மனக்கண்களை தெளிவாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் ஆண்டவருடைய கண்கள் தெளிவாக பார்க்கட்டும் அப்பா. உம்மை சிந்திக்கிற சிந்தனை, உம்மை குறித்து அறிகிற அறிவு, உம்முடைய வேதத்தின் அரசு அறிந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த 2 நாட்களை தகப்பனே ஆவிக்கு வயசில் வளர்ந்து பிறகு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உன்னுடைய பிள்ளைகளப்பா உம்மை தேடுகிற பிள்ளைகள், உம்முடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகள் தகப்பனே ஒருவர் கூட வெறுமையாக செல்லக்கூடாதப்பா. உம்முடைய வார்த்தையன் பிரியமனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கை இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஒரு விஷயத்தை தகப்பனுடைய வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அவருடைய தேவைகளை சந்திப்பீராகப்பா. பலவீனத்திலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், வியாதியிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகள், தன்னுடைய வாழ்க்கையில போராடி பிள்ளைங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நன்மை செய்தவங்க சுட்டி தெரிந்திருப்பா. நாங்கள் தப்பா கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நன்மை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் எண்ணுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை மகிழ பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலப்பா அழைப்பை விட்டு அழைப்பை மறந்து போன ஜனத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கலப்பையிலே கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியான பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அப்பா எல்லா சூழ்நிலையும் கடினமான அப்பா நிறைவேற்ற நீர் கிருபை பாட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு உகந்த பிள்ளைகளாக அப்பா அவன் ஆத்மான் பின்பாய் அவன் ஆத்மாவின் மேல் பிரியமான சொன்னாங்க பார்க்கிறோம். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக
உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கென்று சொல்லி வாழ்க்கை தேவனை சுயத்தை வெறுத்து விட்டு ஆண்டவரின் சிலுவையை பின்பற்றி எங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளை வாழ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே எங்களுக்கு முடிய நாமத்தை மகிமை கொண்டு முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த நாள்ப்பா ஜெபிக்க கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய இதயத்தின் இயக்கங்களை அறிந்துக்கப்பா நொறுங்கி போய் இருதயம் ஒழிந்து போன பிள்ளைகளாக எதிர்காலத்தில் எப்பா முன்னேறுவதற்கு வழி இல்லாதபடி எல்லாவற்றிலும் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படி பரிசுத்தப்படுத்தி கொள்ள நீ நாளை தமிழ் அற்புதம் செய்யா ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளப்பா பின்வாங்கி போன பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்தை தேடி வரட்டும் தகப்பனே. பின்மாட்டு சந்திக்கிற பிள்ளையப்பா வேதத்தை வாசிக்கட்டும் தகப்பனே. பின்மாட்டு சந்திக்கிற பிள்ளைகளப்பா ஜெபத்திலே அப்பா காலூண்டி நிற்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டப்பா வருட கணக்காக மாதக்கணப்பா கேட்டிருக்கிற காரியம் நடைபெறாதனாலே இதயத்தை தொய்வு கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய நன்மையப்பா கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய பிள்ளை தொடர்ந்து முடியாப்பா விடுதலையோடு ஆராதிக்க கிருபை எல்லா விதமான கட்டுகளை நீ அறுத்துப்பட முடியாது ஜெபிக்கிறோம். சந்திரப்பா விரதமாக இருக்கிற எல்லா தந்திரங்களையும் அறுத்துப்பட முடியாது ஜெபி. நம்முடைய பிள்ளை விடுதலையோடு ஆராதிக்கட்டும் தகப்பனே. இயக்கங்களால் நிறைவேற்றி கொடுக்கணும் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபைகளை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். எல்லா விதமான துதிகணமையும் உமக்கே தருகிறோம். இயேசு சொல்ல வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் செய்வதைக்கும் இருப்பதாக. பாதக நடுவில் பாவியன் நேசன் பாதகன் போல் தோங்க யூத பாதகர் பரி காசங்கள் பண்ணி பாடுத்திய கொடுமைதனை ஈட்டியால் சேவகன் எட்டியே குத்த இறைவன் விலாவதிலே தீட்டிய தீச்சை குருதியும் ஜலமும் திரண்டு டோடுது பார் எருசலேம் மாதே மருகினி அழுது ஏங்கி புலம்பலையோ நேன்கெருசலை அதிபன் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நாம் குரு இயேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண் கொண்டு ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமானத்தோட சென்று வாருங்கள். எல்லாரும்